Okay guys, our next topic is SAARC. So the full form of SAARC is South Asian Association for Regional Cooperation. Okay, this was established in the year of 1985 on 8th December. So for what this association is for, it is for promoting the economic and social progress, cultural development within the South Asian region, and also for friendship and cooperation with other developing countries. Okay, so இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1985 on 8th December. ஓகே, இது எதுக்கு மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் promotion of economic and social progress. Okay, both economic and social progress and cultural development within the South Asian region. So இந்த cultural development இருக்கட்டும், இந்த economic development இருக்கட்டும், social progress இருக்கட்டும், so இந்த எல்லா developmentமே only for this South Asian countries. You can see few South Asian countries: India, Bhutan, Pakistan, Nepal, Bangladesh, Maldives, Sri Lanka and Afghanistan. Okay, so the SAARC group, these are all the countries that SAARC consists of. Okay, so in the year of the Maldives, Nepal, Pakistan, Sri Lanka, in the year of 2007 Afghanistan became the 8th member. Okay, so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the basic aim என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே சோஷியல் டெவலப்மெண்ட்டு அண்ட் லைக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் இந்த சார்க்கோட மெயின் இன்டென்ஷனே. ஓகேவா? ஸோ த சார்க் செக்ரட்டரியேட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் காத்மண்டு, தட் இஸ் இன் நேபாள், அண்ட் 16th January 1987. ஓகே, இந்த சார்க்கோட செக்ரட்டரியேட் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்மண்டு, that is situated in the Nepal, and this was established in the year of 1987 and 16th. Okay, first SAARC summit எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா at Dhaka in the year of 1985. Okay, so SAARC meets once in 2 years. Recently the 20th SAARC summit was hosted by Sri Lanka in 2018. So 2 years ஒன்ஸ்க்கு வந்து இந்த SAARC மீட் நடக்கும். ஓகேவா? இந்த SAARC மீட் நடக்கிறப்போ இந்த எல்லா கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் ஆவாங்க. அண்ட் ரீசெண்ட் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. 20th SAARC சமிட் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு இந்த இயர் ஆஃப் 2018. ஓகே, அண்ட் கம்மிங் டு ஃபியூ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சார்க்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்ஃபேர் ஆஃப் இந்த எல்லா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸோட பீப்புளோட வெல்ஃபேரு, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து economic growth, social progress and cultural development. Okay, that is the second objective. And coming to the third one, to promote strengthen collective self-reliance among the countries of South Asia. So self-reliant in the means not depending on others and like self-thinking and self-decision making, the self-reliance சொல்றோம். So that is to promote the self-reliance of the countries. Okay, so coming to the fourth one, to contribute mutual trust, understanding and appreciation of one another problems. So mutual on the understanding, இந்த கண்ட்ரீஸ்க்கு மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்காகவும், அண்ட் தென் லைக் ஒருத்தர் ப்ராப்ளம்ஸ் இன்னொருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறது சார்க்கோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ அதர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி அவங்கள வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. அண்ட் டு ப்ரமோட் ஆக்டிவ் கொலாபரேஷன் அண்ட் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் இன் எக்கனாமிக், சோஷியல், டெக்னிக்கல், சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸுமே கம்பைண்டாக வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் லைக் கல்ச்சுரலாக, டெக்னிக்கலாக, எக்கனாமிக்கலாக, சோஷியலாக வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் டெவலப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டிவாக லைக் டுகெதர் தே வில் ஒர்க் அண்ட் தே வில் trying to develop. Okay, and coming to next one, to strengthen cooperation among themselves in international forums of matters of common interest. Okay, so the most developed countries கூட வந்து கம்பீட் பண்ணுறதுக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு கோஆப்ரேட் வித் இன்டர்நேஷ்னல் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் வித் எய்ம்ஸ் அண்ட் with similar aim and purposes. So okay, இதே ஒரு எய்ம் லைக் என்ன எய்ம், மெயின் எய்ம் என்ன, சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் கல்ச்சரலாகவும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சேம் இன்டென்ஷன் இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் கூட கம்பைன் ஆகி லைக் they will work together keeping in mind that to improve, like to see the progress in their country's performance. So these are all the few objectives of SAARC. And coming to the functions, so
the main function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா function cooperation இருக்கணும். So maintaining the cooperation between the countries and also like to avoid the common problems associated with the member nations. Okay, so avoid like இப்போ வந்து நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா like there is a common problem like the boundary problems like ஸோ இந்த காமனாக லைக் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் லைக் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சார்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் இஸ் என்ஷூரிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் among the member nations அண்ட் as I said already ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் இந்த பாவர்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் டெரரிசம் எராடிகேட் பண்ணுறதுக்கும் இந்த சார்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் கமிங் டு தி அச்சீவ்மெண்ட்ஸ், the establishment of SAARC, preferential trading agreement and reduction in non-tariff barriers on imports. So after this establishment of SAARC, there we can see a reduced tariff and like a few restrictions and import on the imports. Okay, and the second achievement is the setting up of technical committees for economic cooperation among SAARC countries relating to agriculture, communications, எஜுகேஷன். ஸோ இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கமிட்டிஸ்க்கும் டெக்னிக்கல் கமிட்டிஸ்க்கும் வந்து இந்த எல்லா கண்ட்ரிஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு சால்வ் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் ஃபார் தேர் ப்ராப்ளம்ஸ். ஸோ தட் இஸ் அ செகண்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் SAARC has established a 3-tier mechanism for exchanging information, poverty reduction programs which is passed on the member countries. So இந்த பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க among the member countries. ஸோ இது வந்து 3-tier மெக்கானிசம்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு இதில் என்ன லைக் ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are trying to find solutions for to eradicate the problems and arised by the poverty and to find the solutions for poverty eradicating programs. Okay, and the next one is SAARC Agriculture Information, that is SAIC, that is formed in 1988, works as a central information institution for agriculture related resources like fisheries, forestry, etc. So இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே கம்பைண்டாக வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபோர்த் ஒன். அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ இந்த எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் லைக் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இது இந்த ஒரு SADF வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வித் ஆல் தீஸ் ஸ்டால் கிளைம்ஸ் த இன்டர்-SAARC trade has not gone beyond 3% in the last 30 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் அண்ட் இவ்வளோ மெஷர்ஸ் எடுத்துமே லைக் இட் இஸ் நாட் கான் டு 3% in the last 30 years. 3% மேலே வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் SAARC. ஓகே, தேங்க்யூ.